காடாம்புழா பகவதி பூமூடல் வரலாற்று பின்னணி இதுதான் பாகவத புராணத்தின் ஒரு கிளை கதை. சிருஷ்டி கர்த்தா பிரம்மதேவனின் படைப்பில் பல விசித்திரங்கள் நிறைந்தது. அதில் மானுட ஜன்மம்தான் முதலிடம் பெறுகிறது, வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஆறாவது அறிவு என்பதை அளித்து மனித வாழ்வைக் கண்டு மகிழ்கிறானா அல்லது மயக்கமடைகிறானா தெரியவில்லை. இன்றைய உலக சமுதாய வாழ்வியல் இதனை உறுதி செய்கிறது. நாடுகளுக்கு இடையே எப்போதும் போர், சண்டை, பயங்கர ஏவுகணைகள், ஆயுத உற்பத்தி என எப்போதும் அச்சுறுத்திக் கொண்டிருப்பதை காண்கிறோம். பொறாமை, வஞ்சம், இன்பம், துன்பம், கஷ்டம், நஷ்டம், எதிலும் தடை, தோல்வி, அடங்கா ஆசைகள். இதற்குத்தான் ஆறாம் அறிவை அடையப் பெற்றோமா? உலகம் எதை நோக்கிச் செல்கிறது தெரியவில்லை. வேறு பக்கம் அனைத்தையும் துறந்து துறவி நிலை. இப்படி கஷ்டம் தடைகள் என்று வந்தவுடன் உடனே ஜோதிடரை தேடி ஓடுவது, அவர் சொல்லும் பரிகாரங்களை செய்வது. இதனால் பலன்கள் கிடைத்து துன்பங்கள் நீங்கி சுகபோகம் அமைந்திடுமா? நீதி, நேர்மை, வாய்மை அனைத்தும் இருக்குமிடம் தெரியாமல் மறைந்துவிட்டது. அப்படி இருந்தாலும் எல்லா கோவில்களிலும் ஜனக்கூட்டம் அலைமோதுகிறது. பரிகாரங்களை ஜோதிடர்கள் பலவிதமாக சொல்வார்கள். அவரவர் பிரச்சினை பணவசதியை பொறுத்து மாறுபடலாம். இது ஜோதிட தந்திரம். அரைப்புள்ளி. கேரள மாநிலம் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் அடர்ந்த வனப்பகுதியில் குடிகொண்டு பக்தர்களை ஈர்த்து அருள் பாலிக்கும் அற்புத திருத்தலம் ஒன்றின் வணங்கி வழிபடும் விவரங்கள் குறித்த விளக்கம் இந்த பதிவு. காடாம்புழா வரலாறு. துவாபர யுகத்தில் அர்ச்சுனன் கௌரவாதிகளை வென்றிட சக்தி வாய்ந்த ஆயுதம் வேண்டி பரசிவனை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டான். அப்போது ஒரு பன்றி வேகமாக ஓடிவந்து தவத்தை கலைத்துவிட்டது. கோபத்துடன் பானம் ஒன்றை பன்றி மீது ஏவினான். அதே நேரம் மற்றொரு அம்பும் பன்றி மீது பாய்ந்தது. இரண்டும் ஏக காலத்தில் ஒரே சமயத்தில் பன்றியின் உடம்பினை ஊடுருவியது. அடுத்த சில வினாடிகை பொழுதில் வேடுவனும் வேடுவச்சியும் அர்ச்சுனன் முன் நின்றார்கள். முதலில் அம்பு விட்டது நான்தான் என வேடுவனும், இல்லை நான்தான் என அர்ச்சுனனும் சொல்ல இருவருக்கும் இடையே சண்டை மூண்டுவிட்டது. இந்த காடே எனக்கு சொந்தமானது. ஹே நரனே, பன்றியை கொடுத்து ஓடிப்போய்விடு என்று வேடுவன் கர்ஜித்தான். என்னையா ஓடிப்போ என்கிறாய்? நான் இந்திரனின் மைந்தன், குந்தி புத்திரன், மத்தியம பாண்டவன் பார்த்தன். அர்ச்சுனன் தெரிந்துகொள் என்றான். ஓஹோ, அப்படியோ? எங்கே உன் வில் வித்தையை காட்டு என்று வேடுவனும் வில்லை எடுத்தான். வேடுவன் விட்ட அம்புகள் அர்ச்சுனன் சென்று தொட்டது. பதிலுக்கு அர்ச்சுனனும் இருவர் மீதும் பான மழை பொழிந்தான். என்னே ஆச்சரியம்! அர்ச்சுனன் விட்ட அம்புகள் எல்லாம் திச்சி மலர்களாக மாறி வேடுவன் வேடுவச்சி மேல் புஷ்ப மழையாக பொழிந்து தள்ளிவிட்டது. இதை கண்ட அர்ச்சுனன், இதென்ன அதிசயம்? தன்முன் நிற்பது யார் என்று ஒருகணம் திகைப்பு மேலிட மெய்சிலிர்த்து நின்றான். வில் தானாகவே நழுவி வேடுவன் திருவடிகளில் விழுந்தது. கோடி சூரிய பிரகாசம் ஒன்று மேல் எழுந்தது. அதில் சர்வேஸ்வரன், தேவி பார்வதி சமேதராக அர்ச்சுனனுக்கு காட்சி நல்கி பாசுபதாஸ்திரத்தை வழங்கி ஆசீர்வதித்தார். பிறகு சிறிய துவாரம் ஒன்றில் புகுந்து மறைந்தார் என்பது தல புராணம். துவாபர யுகத்தில் அவதரித்த அத்வைத மகான் சங்கர பகவத்பாதர் இவ்விடத்தை கண்டறிந்து அந்த சிறிய துளை வடிவினையை மூலஸ்தானம் என்று சிறு குடில் ஒன்றை நிறுவினார். காலப்போக்கில் பல மன்னர்கள் விரிவுபடுத்தி இன்றைக்கு கம்பீரமாக காட்சியளிக்கிறது. எல்லாம் நவீனமயமாக்கப்பட்டு விட்டது. சம்பிரதாயங்கள், நடைமுறைகள் என அனைத்திலும் மாற்றங்கள் வந்துவிட்டது. எல்லா கோவில்களுமே இன்று கமர்ஷியல் சென்டர் களாக மாறி வருகிறது. ஜன சமுதாயத்தின் பக்தி பரவசம் ஏறிக்கொண்டே போகிறது. இந்த திருத்தலத்தின் முக்கிய வழிபாடு பூமூடல். சிவப்பு நிற தெச்சி மலர்களால் மூலவரை மூடுவதே பூமூடல் என சொல்லப்படுவது. இது ஒன்றுதான் நேர்த்தி கடன் ஆகும். ஆனால் இது பல மாதங்களுக்கு முன்பதிவு செய்யப்பட்டிருக்கும். தெச்சிப்பூ என்ற சிவப்பு நிற மலர்களால் மூலவரை மூடி வணங்கும் முறை. இது புக்கிங் செய்த தேதியின்படி நடைபெறும். அடுத்தாக செய்யப்படுவது முட்டிறக்கல். முட்டு அறுக்கல், முட்டு இரக்கம் செய்வது. முட்டு என்றால் தடைகள் என்று பொருள். இரக்கம் என்றால் நீக்குதல் என பொருள்படுகிறது. இது நேர்த்தி கடனோ பரிகாரமோ அல்லது வழிபாடோ அல்ல. தேங்காய்களை வாங்கி வந்து வழிமுறைகளை பின்பற்றி எம்பிராந்திரி எனப்படும் நம்பூதிரியிடம் கொடுத்தால் நம் குறையைச் சொல்லி தேங்காயை உடைப்பார். சரியாக உடைந்துவிட்டது என்னால.
நமது கோரிக்கை உடனே நிறைவேறும் என்றும் பின்னமாக உடைந்தால் கால தாமதம் என்றும் உணர்த்துவார். இதற்கு 2 கைகளிலும் தேங்காய்களை எடுத்துக்கொண்டு நீண்ட கியூ வரிசையில் வந்து கொண்டேயிருப்பார்கள். தினசரி ஆயிரக்கணக்கில் இப்படி தேங்காய் உடைக்கப்படும். எல்லா கடைகளிலும் தேங்காய் விற்பனை ஒன்றுதான் மும்முரமாக நடக்கும். அர்ச்சனையோ ஆராதனையோ இங்கு தனி நபர்களுக்கு இல்லாதது என்பதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். தென்னகத்தில் வேறு எந்த திருத்தலத்திலும் காணப்படாத தனித்துவம் வாய்ந்தது. கேரள மாநிலம் மலப்புரம் ஜில்லா நேஷனல் ஹைவே இல் வெற்றிச்சிரா என்ற இடத்தில் ஊரில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. நவீன வசதிகள் அனைத்தும் வந்துவிட்டது. டவுன் ஐ போல மாறிவிட்டத. நீண்ட தெருக்கள் கடைவீதிகள் என பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு வருகிறது. இதனால் கோவிலின் சாங்க்டிட்டி புனிதத்துவம் பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. தூய மனதுடன் நிஷ்களங்கமாக எண்ணத்துடன் இங்கு வரவேண்டியது முக்கிய குறிப்பு. கூகுள் மேப் போட்டும் வரலாம். நன்றி வணக்கம். வாழிய நலம்.